இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விசாரணைங்கிற பேர்ல எதுவும் ஒன்னு அடிச்சாங்களா? மாமா உங்களை அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன மேடம், அவங்க ஒரு எம்எல்ஏ, அவங்க மேல கை வச்சா என்ன பிரச்சனை ஆகும்னு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நீங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணி ஆகணும். எப்படி? எதை வச்சு சார்? ஜாமீன் இருக்கா? சொல்லுங்க சார். ஜாமீன் லெட்டர் இல்ல சார். உங்களுக்கே தெரியும்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோர்ட் டைம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மறுநாள் லீவு. அப்புறம் மண்டே தான் கோர்ட்டுக்கே போக முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்க பெயில வெளியே விடணும். என்ன சார் பேசுறீங்க? கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், எதோட ரூல்ஸுமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. குற்றவாளிகளை ஆதாரத்தோட பிடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி என்னால வெளியில விட முடியும்? அதுவும் இது போதை பொருள் கேஸ் சார். நீங்க ஜாமீன் லெட்டர் கொண்டு வந்திருந்தாலே என்னால வெளியில விட முடியாது. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜட்ஜி விசாரிச்சுட்டு தான் ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இதை நான் டிசைட் பண்ண முடியாது சார். உங்களுக்கு தெரியாதா? நடந்துகிட்டு இருக்கிற கவர்மெண்ட் போதைக்கு எதிராக பெரிய பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. யாரா இருந்தாலும் உள்ள போட சொல்லியிருக்காங்க. ஜாமீன், ரெக்கமெண்டேஷன் யார் வந்தாலும் அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். நியாயமா உங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். பரவாயில்ல, நீங்க பழக்கப்பட்ட லாயர், அதனால விடுறேன். அப்ப நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். எங்க அக்காவையும் மாமாவையும் ரிலீஸ் பண்ற வரைக்கும் நான் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்து தர்ணா போராட்டம் பண்ண போறேன் சார். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அஞ்சலி, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லக்கா, நீ இந்த தொகுதியோட எம்எல்ஏ. உன் மேல அலிகேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னை 3 நாள் லாக் அப்ல உட்கார வச்சு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? விட மாட்டேன்க்கா. மாமா, நீங்க தைரியமா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இங்க பாருமா, தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரி நியூசன்ஸ் பண்ணா உன் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். எடுங்க சார், என்னைய தூக்கி உள்ள போடுங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நான் விட மாட்டேன். அஞ்சலி, அம்மா, அது என்னன்னு போய் பாருமா. சரி சார். போராடுவோம், போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்.